வணக்கம், நான் உங்க அரவிந்தர். நம்ம இந்த திமுக பத்தி பேசணும்னா என்ன புரியுது கேட்பாங்க. என்ன நம்ம கட்சியை 75 நிமிஷம் ஆண்ட கட்சி பேண்ட கட்சியை புரிஞ்சுறீங்களா? 75 நிமிஷம் என்ன புரியுங்க? 25 நிமிஷம் விட்டுருங்க. ஆண்ட கட்சி பேண்ட கட்சி அதில் விட்டுருக்கடா. மக்கள் கேள்விக்கு வருஷம் 4.5 வருஷம், வெறும் 4.5 வருஷம் என்ன புரிஞ்சுனீங்க? நான் கேட்கறேன் திமுக காரனுக்கு, தற்குறியே நீங்க எவ்வளவு பெரிய அல்டாப்பு. 4 வருஷம் உச்சம் 50 வருஷமா 70 வருஷம் கிட்ட 50 வருஷத்துக்கு எக்ஸாம்பிள் 50 வருஷத்துக்கு வெறும் 4.5 லட்சம் கோடி கடனு. 4.5 வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடியா கடனு. எங்களா எல்லாமே போயிடுச்சு. நான் சொல்லிடுவேன். என்ன தாவே காக்குதா? கொள்கை இல்ல இந்த ஐஸ்வரி போகிக்கு தாவேக்கா டிஷர்ட் போய் இருக்கிற கரெக்ட் தான். போகி பழசு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வைஷ்ணவி கேட்டுக்கிறேன். பழசுன்னு நினைக்கிறது கட்சி ஒண்ணு இழக்கல, நீயா விலைக்கு ஓடி வந்துட்ட. அப்போ கட்சி தான், நீ தான் பழசுன்னு சொல்லிட்டு ஓ உருவ பூமியை தான் தாயக்கா கட்சி எரிக்கணும். நீ இருக்கிறதுனால தற்கொலை ஒன்னே பார்த்து திமுக டிஷர்ட் எரிக்கிறாங்க. என்ன அதே மாதிரி நம்ம தாயக்கா உடைக்கல் வாரிசு உன்னை கேள்வா திட்டாங்க. திட்டத்துக்கு மட்டும்தான் உனக்கு காலையில ஊதியை தவிர நீ என்ன பண்ற தற்கொலையே? நீ அந்த கட்சியில இருந்த உனக்கு ஒரு பதவி கொடுக்கலன்னு அந்த கையேந்திட்டு போயிட்ட. எங்க போயிட்ட? கையேந்திர கட்சிக்கு போயிட்ட. கரெக்டா போய் சேர்ந்திருக்க. இங்க எல்லாருக்குமே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும். எந்த கட்சி சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் சொல்லு. எந்த கட்சி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே கட்சி பதவி கொடுக்குறேன்னு சொல்றாங்க? சொல்லுப்பா. என்ன அது மாதிரி தற்கொலையா இருக்க நீ? வயசு படிப்பறிவு இல்லாத கட்சியில போய் கரெக்டா சேர்ந்திருக்க. நீ படிச்சவனுக்கு அறிவில்ல, படிக்காதவே அறிவில்லை. என்ன வெட்டங்கட திமுக கேட்குது. திமுக அடிமட தொண்டை டாப் இருக்க நாளகோஷ தலைவர் கேட்கிறான என்ன கொள்கையை சொல்லுங்க. நான் தற்கொலைங்களா? தாயை இன்னும் ஆட்சிக்கு வரல, எலெக்ஷன் நிக்கல. என்ன அவங்க தான் தலைவர் கிட்ட பேர் கை காசை போட்டு பல இடத்துல ரோடு விளக்கு, தெரு விளக்குகள், குப்பை ஆள்றது, ரோட சரி செய்யறது எல்லாம் கை காசை கூட்டு பண்றாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க கேண்டிடேட்டோ இல்ல அவங்க பதவி கொடுப்பாங்க. என்ன அவங்க எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டர்களோ செய்யல. அவங்க கை காசு போட்டு செய்யறாங்க. இன்னதுக்கு தான் தலைவர் கெட்ட பேரை வரக்கூடாது. இதுதான் ஒரிஜினல் கட்சி. கொள்கைனா இது. கொள்கையை பரப்பாம கொள்கை கரெக்டா செய்யறாங்க தெரியுமா? இவங்க தொண்டர்கள், நீங்களும் தொண்டர்களா? என்ன திமுக காரண்டா? என்ன கொள்ளை கற்பழிப்பதான் உங்க கொள்கை. என்ன உங்க கட்சியோட கொள்கை? அது எப்படி அத்தனை கொள்ளை கற்பழிப்புல ஈடுபடுற பூரா திமுகவோட தொண்டர்கள் ஆகட்டும், கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், மந்திரிகள் ஆகட்டும், எல்லாருமே எப்படி அவங்க கூட போட்டோ எடுக்கிறது. நம்ம சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை ஊத்தினா சிஎம் கூட ஸ்டாலின் கூட நின்று போட்டோ எடுக்கிறார். அவரை விசாரிக்கல. என்ன நம்ம மா சுப்பிரமணியன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில கற்பழிப்புல ஈடுபட்டதா அவங்க கூட போட்டோ எடுத்திருக்கான். இன்னும் போன வாரம் போட்டோ வந்திருக்கு. ஒரு பொண்ணு 18 வாட்டி கைது செஞ்சிருக்கான், கஞ்சா வியாபாரி. அது எப்படி மா சுப்பிரமணியன் கிட்ட போட்டோ எடுத்திருக்கான்? அத்தனை பேருமே நீங்க தான் சொல்லி பண்றீங்களா? இல்ல நீ பண்ணி எனக்கு பங்கு மட்டும் கொடுன்றீங்களா? திமுக வரேன் இல்ல நீ பண்ணியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. எப்படி கொள்ளை கற்பழிப்புல ஈடுபடுறாங்க பூராமே திமுகவுக்கு நெருங்கின பழக்கமா இருக்காங்க. என்ன கேக்குறீங்களா? கொள்கை இல்லைன்னு தான் தலைவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுக்கா கை காசை போட்டு பதவியோட ஆசையில இல்ல, பதவி வருமானு தெரியல, எதுவுமே இல்லாம தன் தலைவருக்கு கெட்ட பேரை வரக்கூடாதுன்னு செய்யறாங்கல்ல. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி தாயக்கா ஜெயிச்சு இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கை காசுல இருந்தா செலவழிக்கணும். கஜானா 0 மைனஸ்ல இருக்கு. பண்ண முடியாது. விலையேற்ற மாட்டாங்க. இருக்கிறது அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ணாலும் புதுசா செய்யறது பல நாடுகள் அவங்க வந்தவொடனே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு சொல்றேன், திமுக வந்தவொடனே கேட்க ஆரம்பிச்சிடும். வந்துட்டீங்களா? எல்லாம் சொன்னீங்களா? என்ன புரிஞ்சுன்னு கசனா ஃபுல்லா காலி பண்ணிட்டு உங்க வீட்டுல இருக்கு வச்சு எங்களா செய்வாங்க. இந்த மாதிரி தாயக்கா தொண்டர்கள் இருக்க வரைக்கும் தலைவர் கெட்ட பேரை வர விட மாட்டாங்க. எழுதிக்கிறோம். இன்னையே சொல்றேன், தாயக்கா சப்போஸ் ஜெயிக்க வந்தாங்கன்னா
கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷத்துக்கு புது விலையை உயர்த்த மாட்டாங்க. இருக்கிற வேலையில கச்சானாவை பார்த்து நிரப்பாப்பாங்க. அதனால செய்யவே மாட்டாங்கன்னு சொல்ல, செய்யறது அவரை நீங்க கேட்கிற மாதிரி என்னடா செஞ்ச அப்படின்னு கேட்கிற மாதிரி கஷ்டம். கஜானாவை 4.5 வருஷத்துல 40 வருஷம் தள்ளிட்டீங்க. புதுசா வந்தாலும் 3 வருஷத்துக்கு கஷ்டம். எழுதி வச்சுக்கோங்க பொதுமக்களே. விஜய் வந்தாலுமே செய்யறது கஷ்டம். கஜானா 0. என்ன கை காசை போட்டு எவ்வளவுதான் செய்ய முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்கொலைகள் கேட்பாங்க. யார் தற்கொலைகள்? திமுக தற்கொலைகள் கேட்பாங்க. வர்றதுக்கு முன்னாடியே ஆண்ட கட்சி 75 வருஷம், பேண்ட கட்சி அப்படின்னு இவனும் 75 வருஷம் விட்டுருக்க. 4 வருஷம் இங்க புடுங்க போனீங்கன்னு கேட்க மக்கள் கேட்கறதுக்கு பதில் இல்ல. கேட்பானுங்க தாவக்காக என்ன புரியுதுன்னு. எலெக்ஷன் நிக்கலாம் கும்பிட்டீங்களா? எலெக்ஷன் ஒரு எலெக்ஷனுக்கு நிக்கல. அவங்க கேட்கறீங்களா? போட்டோ போடுறேன் பெரிய விளக்கு குப்பையை கிளீன்றது ரோகப்படுறது அவங்க கை காசு போட்டு செய்யறாங்க. கூப்பிட்டீங்களா? அது ஓய்வு டே. திமுக காரனால எனக்கு கோபமா வருது. அவங்க அந்த திமுக கொடியை பார்த்தாலே எரிச்சல் அந்த அளவுக்கு வருது. ஓய்வு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.